சற்றுமுன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு ரூ. 100 மற்றும் ரூ. 500 நோட்டுகள் பயன்படுத்துபவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளியே இருக்கு. பழைய நோட்டுகள் செல்லாதா? ரிசர்வ் வங்கி அதிரடி அறிவிப்பு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூ. 100 மற்றும் ரூ. 500 நோட்டுகளில் பெரிய மாற்றம். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்தாலும் கிராமப்புறங்கள், சில்லறை வியாபாரிகள், போக்குவரத்து மற்றும் சிறு கடைகள் போன்ற துறைகளில் பண பரிவர்த்தனைகள் இன்றும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் ரூ. 100 மற்றும் ரூ. 500 நோட்டுகளில் விரைவில் சில முக்கிய மாற்றங்கள் வரவுள்ளன. ரிசர்வ் வங்கி பாதுகாப்பு அம்சங்களை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. கள்ள நோட்டுகளை தடுக்கவும், நோட்டுகளின் ஆயுளை அதிகரிக்கவும் புதிய பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் உண்மையான நோட்டுகளை எளிதில் அடையாளம் காண முடியும். இதை கருத்தில் கொண்டு அதிகமாக பயன்படுத்தப்படும் ரூ. 100 மற்றும் ரூ. 500 நோட்டுகளின் தரமும் பாதுகாப்பும் மேம்படுத்தப்படுகிறது. ஆனால் தற்போது உள்ள நோட்டுகள் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்விக்கு அவை தொடர்ந்து செல்லுபடியாகும் என வங்கி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரூ. 100 நோட்டில் முழுமையான வடிவமைப்பு மாற்றம் செய்யப்படவில்லை. அச்சுத்தெளிவு, மை வலிமை மற்றும் காகித தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அடிக்கடி மடக்கி பயன்படுத்தினாலும் விரைவில் சேதமடையாத வகையில் தயாரிக்கப்படுகிறது. மேலும் வாட்டர்மார்க் மற்றும் பாதுகாப்பு தண்டு தெளிவாக தெரியும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது குறிப்பாக கிராமப்புறங்களில் உண்மை, பொய் நோட்டுகளை அடையாளம் காண உதவும். ரூ. 500 நோட்டில் பாதுகாப்பு அம்சங்கள் மேலும் வலுப்படுத்தப்படுகின்றன. அதிக மதிப்புள்ள இந்த நோட்டு கள்ள நோட்டுக்கான இலக்காக இருந்தால் மைக்ரோசாஃப்ட் பிரிண்டிங், நிற ஒற்றுமை மற்றும் வடிவமைப்பு விவரங்கள் மேம்படுத்தப்படுகிறது. இருப்பினும் அதன் அடிப்படையில் வடிவமைப்பு மாறவில்லை. பழைய மற்றும் புதிய நோட்டுகள் இரண்டும் ஏடிஎம் மற்றும் வங்கிகளில் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த சிக்கலும் ஏற்படாது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மாற்றம் மக்கள் நலனையும் நாணய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. பழைய ரூ. 100 நோட்டுகள்லாம் செல்லுபடியாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்லுபடியாகும். புதிய ரூ. 100 மற்றும் ரூ. 500 நோட்டுகளும் செல்லுபடியாகும். என்ன கசங்கி இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நோட்டினுடைய தரத்தை இப்போ மேம்படுத்துன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இனிமேல் ஏடிஎம்லையும் சரி, வங்கிகள்லையும் சரி, நீங்கள் பிற இடங்களில் கடைகளுக்கு போனாலும் சரி, ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். பழைய ரூ. 100 மற்றும் ரூ. 500 நோட்டுகள்னு சொல்கிறது பழைய நோட்டுகளை கிடையாது. அதாவது யூஸ் பண்ணி அது ரொம்ப அழுக்காக இருக்கும் இல்லையா, அந்த வகையான நோட்டுகளை தான் சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் அந்த அளவு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் அதிகமாக மடக்கி பயன்படுத்தினாலும் அந்த தாள் பார்த்தீங்கன்னா கசங்கக்கூடாது அப்படிங்கிற முறையில் ஸ்ட்ராங்கான தாளை வச்சு வடிவமைக்க போகிறதா சொல்கிறாங்க. அதனால் பழைய ரூ. 100 நோட்டுகளில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லாமல் அதே நோட்டுகளில் மைய அதிகமாக அச்சிடுற மாதிரியும் மற்றும் தெளிவான முறையிலையும் அச்சிட போகிறதா சொல்கிறாங்க. இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ரூ. 1 நாணயத்திலிருந்து ரூ. 10 நாணயம் வரையும், ரூ. 100 தாளிலிருந்து ரூ. 500 தாள் வரைக்கும் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசு 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அச்சிடுறாங்க. ஸோ அதில் ஆர்பிஐயோடைய கவர்னர் சைன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் ஒரிஜினல் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டை வச்சு ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வழிகாட்டுதலை பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.